வணக்க மக்களை, வெல்கம் டு அல்டி பாஸ். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல என்ன அப்படின்னா, வளர்ப்பு யாரியா நீங்கெல்லாம் மற்றவங்களோட வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. ஓங்கி இருக்காரு. ஆனால் சிக்ஸர் அடிப்பாரா டொக்கோ பாரான்றதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நோபாலாக போட்டு மனுஷன் வந்து முதல்ல பயங்கர பாரு வந்து இப்படி பண்ணலாமா, பாரு இப்படி பேசலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு பாருவும் கமருதினையும் ரோஸ் பண்ணுற நம்மளால நம்ப முடியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ப்ரோமோக்காக பாருவும் கமருதினையும் ரோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து பாருக்கும் கமருதினுக்கும் பெரிய சொம்பும் அண்டாவுமா தூக்கி தேவையில்லா வேலை பார்த்து வச்சிருப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட வளர்ப்பை பற்றி பேசுகிறக்கு நீங்கள் யார், உங்களெல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு கமருதீனும் பாருவும் சொம்படிச்சிட்டு இருக்க வேலையில் வந்து விக்கல்ஸ் விக்ரமை பார்த்து பேசுனது வந்து இன்னைக்கு பேசும் பொருளாகுது. விக்கல்ஸ் விக்ரம் அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாரு. வளர்ப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீ பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி வேற ஒரு வார்த்தையை வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் உண்மைதான். ஸோ கமருதீன் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சொல்ல வேண்டியது வந்து ரொம்ப பொறுமையாக, அதாவது சவுண்ட் ரேஸ் பண்ணாமல் பொறுமையாக சொல்கிறதுனால அது சரின்னு நினச்சிக்கிறாரு. அதுதான் அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். பாரு வந்து கமருதீனை வந்து தேவையெல்லாம் பேசுவாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பாரு மேலே செருப்பு தூக்கி அடிக்கிறலாம் அடிப்பார். ஆனால் சொம்படிக்கிற நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இது உள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷனா வெளியே இருக்கக்கூடிய கனெக்ஷனான்ற எனக்கு தெரியல. பட் ஆனால் ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் சொம்படிச்சுக்குவாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாருவை பற்றி ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் பேசுகிற நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் அந்த பேச வேண்டிய இடத்துல பாருவுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு முதல்ல போய் கமருதீன் நிற்கிறாரு. அதையே பாரு சப்போர்ட்டர்ஸ் வந்து கமருதீன் வந்து பயங்கர சூப்பர் அப்படி இப்படி வாவ் என்ன பாரு கமு பாரு அப்படின்லாம் போட்டு வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்க தெரியுது நமக்கு. ஒரு விதத்தில் இந்த ரெண்டு பேரும் இந்த வாரம் அடி வாங்குறது நல்லது. ஏன் அடுத்த வாரத்துலேருந்து பாரு கமருதீன் கூட ஒன்று சேரணும் அப்படின்னால், இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வாரம் திவாகரை தூக்கிட்டாங்களா, பாரு கூட கமருதீன் திருப்பி ஒன்று சேர்ந்துருந்தார் அப்படின்னா அடுத்த வாரம் கமருதீனை தூக்கிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதனால தான் சபரியை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. புரியுதா மக்களே? கமருதீனும் பாருவும் சேர்ந்து அடுத்த வாரம் கேம் ஆடினாங்க அப்படின்னா 100% கமருதீனை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வாரம் வந்து நாமினேஷனில் வந்தார் அப்படின்னா 100% கமருதீனை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இல்லை பாரு வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, யாருடைய எதுவும் எனக்கு தேவையில்லடா, ஆனால் நான் தனியாக கேம் ஆடுவேன்டான்னு பாரு தனித்துவமாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நடக்க போகிற விஷயம் என்னன்னா, பாருக்கு வந்து சப்போர்ட்டுகள் எகுரும். என்ன மாதிரி எகுரும்? என்ன சொல்கிறது, இவங்களோட இதை பார்த்துட்டு கரெக்டாக தவறுகளை தட்டி கேட்டு கரெக்டாக நின்று இது பண்ணால் போதும். 50 நாள் தான் இருக்குது. 50 நாள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஆளுக்கு சப்போர்ட் ஆல்ரெடி இருந்துருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஆட்களை மாற்றி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே யாருக்குமே சப்போர்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற காரணத்தினால என்ன நடக்கும்? பாருக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் எகிரும். கரெக்டாக இருக்கணும். இருப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.